திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீதிமன்ற மாண்புகள் காக்கப்பட திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்துக்களுக்கு ஒரு அநீதி, கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியருக்கு ஒரு அநீதியை இழைக்கும் நோக்கமாக இன்றைய தமிழக அரசு செயல்பட்டுக் கொள்கிறது. நாங்கள் அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கின்றோம். நீதியரசர் எந்த உத்தரவு கொடுத்தாலும் அதை அமல்படுத்த வேண்டிய முடிவு அரசு, மாநில அரசு. அந்த மாநில அரசு நீதித்துறை ஜுடிஷியல் பெருசா அரசு பெருசா என்ற விவாதத்தோட இன்றைய தமிழக முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு நீதியரசர் கொடுத்த உத்தரவை ரெண்டாவது பெஞ்ச் ரெண்டு பேருக்கு கொண்ட அமர்வுலையும் தீர்ப்பு 144 டிஸ்மிஸ் பண்றாரு நீதியரசர்கள். அதையும் ஒமிட் பண்ணி ஒரு 144 போடணும்னா அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு கெடும் சொல்லி ஒரு மத ரீதியாக ஆள் கூடணும், ஆள் கூடவும் இல்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இஸ்லாமிய சமுதாயம், கிறிஸ்தவ சமயம் எதிர்ப்பே இல்லை. ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் 144 ரிப்போர்ட் என்ற பெயரிலே தமிழகத்தினுடைய இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் நோக்கத்தோடும் மக்களுடைய வஞ்சிக்கு இந்துக்களுடைய ஓட்டுகள் மட்டும் பெரிதா, அதை மட்டும் பெருசெல்லாம் நினைக்காம இஸ்லாமியர் ஓட்டு வங்கி அரசியலை மட்டும் திராவிட இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைய தினம் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நீதியரசருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்ற குரலோடு வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் நாங்கள் கலந்து கொண்டோம். இது வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நடக்கூடிய, அதனால நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னோம். இது நீதித்துறையை மதிக்கப்பட வேண்டும். எப்படி அவருடைய அப்பா இறந்த அன்னைக்கு, கலைஞர் கருணாநிதி இறந்த அன்னைக்கு நீதித்துறை சென்று நீதிமன்றத்தினுடைய ஹைகோர்ட்டுடைய உத்தரவை வாங்கி அந்த கடற்கரையில புதைச்சாங்க, அது மாதிரிதான் நீதி என்றைக்கும் வெல்லும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். பல ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலே இதற்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்து ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த யாரு அப்பீல் போட்டது யாருன்னு பார்த்தா ஒரு கிறிஸ்தவர இஸ்லாமியர் அல்ல. இந்து ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலைத்துறையை எதிர்த்து மனு கொடுக்கறாங்க. இது கண்டனத்துக்குரியது. நீதியரசர் ஒரு 5 பேர் கொண்ட அமர்வுக்கு அந்த நீதியரசருடைய தீர்ப்பை மதித்து அந்த ஹெச்ஆர்என்சியில் இருக்கவங்க கூட போய் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவுலாம் போட்டாங்க. அதையும் மதிக்கப்படவில்லை. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நீதி வெல்லும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக.